இத்தனை வருஷ சர்வீஸ்ல எத்தனையோ கேஸ சந்திச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அதுல வந்து முக்கியமா எது சொல்வீங்க சார்? ஆனா இதான் முதல் தடவை ஒரு நாய் கூண்டுல ஏறி சாட்சி சொல்ல போகுது. ஒரு நாய் மனுஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இதுதான் சார் முதல் தடவை. இந்த கேஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்களா? அத நான் நாயா பார்க்கல, ஒரு தாயா பார்க்கிறேன். தோத்து போயிட்டேன்னு பார்க்கறியா? சத்தியம் தோக்காதுன்னு நம்பிக்கை இருக்கு. நம்ம ஓடிட்டோம், பரிசு வாங்கிட்டோம், இதோட போதும் நின்றுடுவோம், அந்த மாதிரிலாம் சோர்வே இல்லாமல் தொடர்ந்து ஓடி வெற்றி பெற்று கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் எஸ்ஏசி அவர்கள். அவர் வந்து எவ்வளோ பெரிய இயக்குனருங்கிறது வந்து உலகத்துக்கே தெரியும். ஒரு ஸ்க்ரீன் பிளேல பெஸ்ட்டு மன்னர். அவர் பண்ண பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே வந்து இளைய தளபதி விஜய். 92 தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்துறாரு. நாளைய தீர்ப்புன்னு ஒரு பேர் வைக்கிறாரு. அவருடைய மகன் 24வது வருஷத்துல 26வது வருஷத்துல என்ன தீர்ப்பு எழுதுறதுன்னு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இதை வந்து 1992லயே வந்து அப்பா யோசிச்சாரு. அவ்வளோ பெரிய ஆளுடம் தெரிஞ்சவர். இதெல்லாம் அவருடைய இந்த பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சிறந்த நடிகராக எனக்கு இந்த கூரன் படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடியே 1-2 படங்கள் நான் அவருடைய படங்கள் பார்த்துருந்தா கூட, கூரனில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னவா இருந்ததுன்னா, நான் கொஞ்சம் கதையை கேட்டுட்டு போனேன். அதில் வந்து ஒரு நாய், அந்த நாய்க்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, தன்னுடைய நாய்க்குட்டியை வந்து யாரோ கார் ஏற்றி கொண்டுட்டு போயிடுறாங்க. அந்த நாய் வந்து தனக்கு வழக்காடுறதுக்காக அந்த வழக்கறிஞரை வந்து பார்க்குது. அந்த நாய், அந்த வழக்கறிஞர் தான் எஸ்ஏசி அவர்கள். எனக்கு முதல்ல இந்த நாட்டே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இப்படி ஒரு விஷயத்த அந்த நாய் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும், அது என்ன வழக்குன்னு எப்படி சொல்லும், அதுக்காக இவர் எப்படி வழக்காடுவார், அது எப்படி சாட்சியங்கள் சொல்லும், இந்த கியூரியாசிட்டியோட தான் நான் படம் பார்த்தேன். படத்தில் வந்து அந்த கியூரியாசிட்டி கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு இந்த படத்தோட இயக்குனர் நித்தில் வேமுப்பட்டி, அவருடைய முதல் படம், அது முதல் படம் தெரியாத அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. நான் எப்பவுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கில் ஏதாவது படம் பண்ணலாமான்னு யோசிப்பேன். அப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாட்டாக இருக்குது அப்படின்னு. இந்த படத்துக்கான ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து நடிக்காத இயல்பாக இருக்கிற அந்த நாய், அதோட எக்ஸ்பிரஷன், அதை கரெக்டாக கேப்சர் பண்ணி அந்த இடத்துல அந்த எடிட்டர் வந்து சரியாக பயன்படுத்தியிருக்காரு. அப்புறம் மிக சிறப்பாக நடிச்சிருக்க எஸ்ஏசி சார். அவர் வந்து இந்த படத்தோட ஹீரோன்னா 4 இடத்துலையா அது அட்லீஸ்ட் பெரிய கிளாப்ஸ் வரும். அந்த மாதிரியா வசனங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு படமாக இருந்தது. இந்த படத்தை நான் ரொம்ப முன்னாடியே பார்த்துட்டேன். இந்த படத்தில் வந்து நான் நினைக்கிறது என்னென்னா, அது ஒரு பெரிய கமர்ஷியல் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புள்ள படம்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருக்கும் வந்து நம்ம குழந்தைங்களை பிடிக்கும், குழந்தைங்களுக்கு வந்து பெட்டை பிடிக்கும். இந்த படத்தில் பெட்டை பிடிக்கிற மாதிரி, குழந்தைங்களை பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் முதலே ஆரம்பித்த மாதிரி திரு எஸ்ஏசி அவர்கள் எவ்வளவு வயதானாலும், வயதாகிறது யாருமே ஒத்துக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அவர் தொடர்ந்து ஓடி தொடர்ந்து வெற்றி பெற்று அதை இன்னும் தொடர்ந்து செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.